நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து தமிழகத்துல எந்த மாதிரியான அவலநிலை ஏற்பட்டு இருக்கு, மக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்தந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்றதையும் பேசிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நாளா போகல. அதற்கு பதிலா பாஜக மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுட்டாரு. அதுலயுமே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன சரி பண்ணணும், என்னென்ன அவங்க பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து நிறைவு பகுதியா அமித்ஷா அவர்கள் அவருடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. நேத்து புதுக்கோட்டை மாவட்டம் வந்திருந்தாரு. புதுக்கோட்டை மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. திமுக அரசாங்கம் எதெல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்திருக்காங்க, வாக்குறுதிகள் என்னென்ன கொடுத்திருந்தாங்க, அதுல என்னென்ன நிறைவேற்றிருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா, என்ன மாதிரி இந்த தமிழகம் செயல்பட்டு இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுல அமித்ஷா உரை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, क्यों भाई क्या हो गए आप लोगों की आवाज को? அம்மா என்னாச்சு, இன்னும் சத்தமா கேட்கலையா? एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? एनडीए அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? मोदी जी के नेतृत्व में तमिलनाडु में हमारी सरकार बनानी है या नहीं बनानी है? மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நம்முடைய தமிழ்நாட்டிலே அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? तो ऐसी आवाज नहीं चलेगी भाई. இந்த குரல்லாம் பத்தாது. सभी लोग हाथ उठाइए जरा, दोनों हाथ उठाइए, विजय के संकल्प की मुट्ठी भींचिए. உறுதியான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துங்கள், உங்கள் கைகளை உயரே உயர்த்துங்கள் और प्रचंड आवाज से बोलिए, உரத்த குரலில் முழக்கம் செய்யுங்கள், भारत माता की. தொன்மையான தமிழ் மொழியை பேச என்னால முடியல, அதனால தமிழ்நாடு மக்கள் என்ன மன்னிச்சுக்கணும்னு சொல்லியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு தமிழுக்கு நிறைய மரியாதை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே எவ்வளவு சுற்றுப்பயணம் இருக்காரோ அதை விட அதிகமா மத்திய அரசு கிட்ட இருந்து அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய தடவை வந்துட்டாரு. இதுக்கான காரணம் தமிழ்நாடு நல்ல சிறப்பா வாழணுன்றதுக்காக மட்டுமே தான் தவிர வேற எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவும் இல்ல. தமிழ்நாடு இன்னும் மேலும் மேலும் முன்னேறதுக்காக தான் பாஜக தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க. இதை தவிர நல்லாட்சி கொடுக்கறதுக்காக தான் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வராங்களே தவிர எந்த ஒரு மத நம்பிக்கைக்காக மதத்தை வச்சு அரசியல் பண்ணணுன்றதுக்காக உள்ள வரதில்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல அப்படின்ற மாதிரி திமுக அரசாங்கம் சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா நிதி எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க. அந்த நிதியெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல. ஊழல் அப்படின்றது அதிகமாயிடுச்சு தமிழகத்துல. திமுக அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி செயல்பட்டு தான் இருக்கும். நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா நாங்க நிறைய விஷயங்கள் தமிழகத்துக்கு செய்வோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. வாக்குறுதிகள் பட்டியல் சொல்லும் போது வாக்குறுதிகள்ல நிறைய கொடுத்திருந்தாங்க. 525 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க நிறைவேற்றினது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 50 தான் நிறைவேற்றிருப்பாங்க. அதுவும் சரியா நிறைவேற்றினாங்கன்னு கேட்டா அதுவுமே கேள்விக்குறியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது எங்க போச்சுன்னே தெரியல. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டே தான் இருக்கு. இதுலயும் முக்கியமா காவல் அதிகாரிகள்னால பெண்கள் பாதிக்கப்படுறது அப்படின்றது இங்க அதிகமாயிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ இதை தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா அமித்ஷா அவர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து திருச்சி மாவட்டத்துக்கும் போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. திருச்சி மாவட்டம் போய் அங்க என்னென்ன பேச போறாரு அப்படின்றது இன்னைக்குதான் தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் கொடுப்போம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்களே, கொடுப்பாங்களா? அதான் துணை முதலமைச்சர் தரேன்னு சொல்லியிருக்காரு. 3000 ரூபாய் தராங்களா, இதுக்கு மேல என்ன வேணும்? 3000 ரூபாயா? 2021ல ஆட்சிக்கு வந்தாங்க. 21ல 21ல கொடுக்கல, 22ல கொடுக்கல, 23ல கொடுத்தீங்க. பச்சரிசி சக்கரை ஒரு கிலோ கொடுத்தீங்க. 1000 ரூபாய் பரிசு தொகை கொடுத்தீங்க. 24ல 23ல என்ன பண்ணீங்க? கொடுக்கல. 25ல இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் 2026ல 3000 ரூபாய் தராங்க. இது போதாதா? அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. நம்ம செய்த எல்லா விஷயமும் மக்கள் மறந்துடணும். அதுக்கு நம்ம இந்த ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு நீங்க அதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்றது? திமுகவுக்கு நான் முட்டு கொடுக்கறதா சொல்லலாம். இந்த மாதிரி முட்டு கொடுத்துட்டு அவங்க செஞ்ச தவறுகள்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக விளம்பரம் பண்ணி ஊடகங்களை கைக்குள்ள வச்சுட்டு அந்த செய்தி வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக பல வேலைகளை செய்யற திமுக அரசாங்கத்தை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா 2026ல யாரு சரியான நபர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு பண்ணி ஓட்டு போட வேண்டியது நம்மளுடைய கையில தான் இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டேன். அக்கா
நம்ம அக்கா அவங்களுக்கு பிறந்த நாளாமே. அதாவது திமுகவோட பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களுக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள். என்னதான் அவங்க மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் விழப்பட்டாலும் இருந்தாலும் அவங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர், நம்ம தமிழ்நாட்டுக்காக வந்து பார்லிமெண்ட்ல போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து அமித்ஷா அவர்களுமே சொல்லியிருக்காரு. கனிமொழி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இங்கேயும் வந்து நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. என்னன்னா, கனிமொழி அக்கா அவர்கள் வந்து 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்களோ அதை விட நான் பல மடங்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அதாவது இந்த மது விலக்கு அப்படின்றத அமல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மது போதை அப்படின்றது இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 75 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் விலை வரும்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் வந்து மாதம் 500 ரூபாய்க்கு தரப்படும்ன்றாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. எல்லாமே பண்ணாங்களா? ஒன்றும் பண்ணல. பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் பண்ணாங்களான்றது அவங்களுக்கே தெரியும். பண்ண ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு நீங்க சொல்றதே நான் தப்புன்னு சொல்லுவேன். அவங்க கிட்ட கேட்டா கூட நாங்க அதெல்லாம் சொல்லவே இல்லையே, நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் போறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் 2020 சட்டமன்ற தேர்தல் வரப்போது, இப்பவும் மறுபடியும் வாக்குறுதிகள் கொடுக்க போறோம் அப்படின்னு அந்த 525 வாக்குறுதிகள்ல என்ன கொடுத்திருந்தாங்களோ அதையே கொஞ்சம் உல்டா பண்ணி போட்டிருக்காங்களாமே ஒரு அறிக்கையில. இன்னும் வெளியிடல. இன்னும் வெளியிட்டதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். கம்பேரிசன் பார்க்கலாம். 2021 என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, எதெல்லாம் நிறைவேற்றினாங்கன்னு பார்த்துட்டு 2026 ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இல்லைன்றது நம்ம இன்னொரு வீடியோ நம்ம போடலாம். அது வரைக்கும் வந்து உங்க கூட்டணி கட்சி விரிசல் விழாம இருக்கா, இல்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல நீங்க டெபாசிட்டாவது வாங்குவீங்களா அப்படின்றத அப்ப பாப்போம். நேற்று புதுக்கோட்டையில் மீட்டிங் நடந்துச்சுல, பிஜேபி மீட்டிங். அதுல வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக 2021 ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து 2,04,000 ரூபா வந்து கடன் இருந்துச்சு. இதுக்கு 5 வருஷம் கழிச்சு 2026 இப்போ வந்து ஒரு ரேஷன் கார்டோட கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,54,000 வரைக்கும் உயர்ந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து கடன் வந்து சுமையை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க திமுக அரசாங்கம். இதை வந்து அண்ணாமலை அவர்களும் உறக்க சொல்லியிருந்தாரு. இதை வந்து மாறணும்னா ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்படும். அந்த ஆட்சி மாற்றத்தை வந்து மக்கள் நீங்க தான் முடிவெடுக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழகம் அப்படின்னு எடுக்கும்போது நம்பர் 1 மாநிலம் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா கடன்ல எந்த அளவுக்கு பின்னாடி தள்ளியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான கடன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 6வது இடத்துல மாநிலம் தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 2வது இடத்துல இருந்தது, இப்ப 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படின்னா கடன் எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு. ஒரு தனிநபருடைய கடன் அப்படின்றது அவங்க தானே வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்லிட்டு போயிட முடியாது. இதுல திமுக நிர்வாகி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தமிழக அரசாங்கம் தானே வாங்குது, உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு தனிநபர் கடன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமலே 1 லட்சம் 2 லட்சம் கூடுது அப்படின்னா அந்த கடன் சுமை அப்படின்றது டைரக்டாவே அவங்கள தான் பாதிக்கும். இதுக்காக திமுக அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, நம்ம வாங்குற பொருட்கள்ல விலைவாசி ஏத்துறது, பெட்ரோல் விலை ஏத்துறது, டீசல் விலை ஏத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி அதுல இருந்து அமௌண்ட் எடுத்து அதை தான் அவங்க பே பண்ற மாதிரியான ஒரு சூழல் வரும். அப்ப அது யாருக்கு பாதிப்பு? மக்களுக்கு தான் பாதிப்பா இருக்கும். ஆனா இது எதுவுமே தெரியாம திமுக நிர்வாகி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசாங்கம் தானங்க வாங்குது, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமான பதில் சொல்லியிருக்காரு. இதை மட்டும் அண்ணாமலை அவர்கள் சொல்ல, தமிழ்நாட்டில் சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யாருமே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் டீ கடையில் ஆரம்பித்து முடி அழகுபடுத்தும் கடை வரைக்கும் எதுலேயுமே வந்து ப்ராப்பரான பாதுகாப்பு இல்லை. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆண்களாக தான் கூட நிறைய வந்து செயின் எடுத்துகிட்டு போனாங்க இப்போ கூட லோக்கல் ட்ரெயினில். பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறைக்கிட்டே இருந்தே வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து 2026 வந்து மக்கள் பயன்படுத்தணும்னு ஆவேசமான பேச்சை வந்து அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே சிதம்பரத்தில் வந்து நடராஜர் கோவில் இருக்கு. அங்கே வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு தனிநபர் ஒருத்தர் வந்து யாருன்னு என்னன்னு தெரியல, அவர் பாட்டு கோவில் கருவறைக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற அபிஷேகம் பண்றதுக்கான பால்லாம் வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் எடுத்து அவர் தலையிலே கொட்டிக்கிட்டு நான் தான் கடவுள், கடவுள்லாம் இங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ வந்து ட்விட்டர்ல வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஏன் இவர் இப்படி பண்றாருன்ற மாதிரியான காரணம் வந்து யாருக்குமே தெரியல. யாரும் சொல்லி அமிச்சாங்களா, இல்லை இவரா வந்து ஒரு கடவுள் மேல வெறுப்புனால வந்து பண்ணாரான்னு தெரியல. இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கோயில் நிர்வாகத்துல இருந்து ரொம்ப அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. இதையும் வந்து அரசியலாக்காம நீங்க விட மாட்டீங்க. சரி, அடுத்தடுத்து அமித்ஷா அவர்கள் எங்க போறாரு, என்ன பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்றத அடுத்தடுத்த பதிவு வந்து பார்ப்போம். நன்றி.